நஷ்டத்தில் இயங்கும் 17 பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதேபோன்று லாபம் குறைவாக உள்ள 22 பொதுத்துறை நிறுவனங்களில் 51% கீழாக அரசு பங்கு முதலீட்டினை கொண்டு வருவதற்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. உதாரணத்திற்கு சேலம் உருக்காலை, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம் போன்றவை இந்த பட்டியலில் அடங்கும். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என ஒரு சில அரசியல் கட்சிகள் குரலை முன்னெடுக்கின்றன. இதில் தனியாருக்கு தாரை வார்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் தரப்பில் சொல்லும் வாதம் என்னவென்றால், நிர்வாக திறமை மிக்க நபர்களை பணியில் அமர்த்தி லாபத்தை இரட்டிப்பாக்கி காட்டலாமே என்பதுதான். பொதுத்துறை நிறுவனங்களும் லாபத்தில் இயங்குகின்றன. உதாரணத்திற்கு ONGC நிறுவனத்தை சொல்லலாம். அந்த நிறுவனம் நல்ல லாபகரமாகவே இயங்கி வருகிறது. சேலம் உருக்காலையை பொறுத்தவரை சர்வதேச அளவில் ஸ்டீலின் உற்பத்தி அதிகரித்து விட்டது. குறிப்பாக சீனாவிலிருந்து அதிகப்படியான ஸ்டீல் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் ஸ்டீலின் விலை குறைந்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தை தனியார் வசப்படுத்தி, அதாவது 51% கீழ் அரசு பங்கு முதலீட்டினை கொண்டு வந்து தனியார் வசம் கொண்டு போனால் உற்பத்தி பெருகத்தான் போகிறது. இதில் தனியாருக்கு தாரை வார்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தனியார் வசம் செல்வதற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? காரணம் ஆட்குறைப்பு. ஒருவேளை சேலம் உருக்காலையோ திருச்சி பாரத மிகுமின் நிறுவனமோ தனியார் வசம் செல்லுமானால் முதலில் செய்யப்படுவது ஆட்குறைப்பு. தேவைக்கு அதிகமாக உள்ள பணியாளர்களை நிறுத்துவதுதான் தனியார் நிறுவனங்களின் முதலாவது நடவடிக்கையாக இருக்கும். உதாரணத்திற்கு ஏறத்தாழ லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் இந்திய ரயில்வேயில். ஒருவேளை ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட்டால் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்க நேரிடும். அதனால்தான் இன்றளவும் ரயில்வேயை தனியார் மயமாக செய்வதற்கு பெரும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. முழுக்க முதலாளித்துவ பாணி அரசியலாக இல்லாமல் சோஷியலிஸ்டிக் கவர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது போன்ற ஒரு பாதையையும் இந்திய அரசு தேர்ந்தெடுக்காமல் இரண்டையும் கலந்து அவ்வப்போது நடவடிக்கைகளை எடுத்து வருவதுதான் நாம் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் சிக்கலை ஏற்படுத்துகிறது. தனியார் மயம் என்ற வார்த்தையை கண்டு அஞ்சாமல் நுகர்வோர் பலன் என்ற அம்சத்தை இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி சேலம் உருக்காலை விவகாரத்தில் நாம் நகர வேண்டும்.